கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. ப்ளீஸ் என்னை விட்டு நீ போயிடாத. என்னை விட்டு நீ போயிட்டேன்டா நான்லாம் ஒண்ணுமே இல்லை. வேணாம், போயிடாத. என் கூடவே இரு. உன் கூடவே என்னால வாழ முடியல. உன் நிலையாவது நான் இருந்துட்டு போறேனே. என்னை விட்டுட்டு போயிடாத ப்ளீஸ். விட்டுட்டு போயிடாத. தாயை கண்டால் தன்னாலே ஓடும் பிள்ளை போலே என் காதலாகும். அன்பே அதை உன் கண்கள் அறியாதா? சார், நீங்க வேற யாரையும் நினைச்சுக்கிட்டு என்கிட்ட பேசிக்கிருக்கிய ரோடு சார், விடுங்க. ஏன் அப்படி சொல்ற? நான் உன்னை பிடிக்க கூடாதா? நான் செஞ்சது பெரிய தப்புதான், மன்னிக்க முடியாத தப்புதான். அதை சரி பண்ண ஒரு வாய்ப்பு எனக்கு தர மாட்டியா? உன் முகத்தையும் காட்ட மாட்டேங்கிற. இப்படி என்னை விட்டு போறேன்னு நிக்கிறியே. என்னை விட்டு போயிடாத, என் கூடவே இரு. ஐயோ, அவரை தேடிக்க இருக்கிற பொண்ணுன்னு நினைச்சிட்டாரு போலயே நீ. ஐயோ, நீ இப்ப எப்படி இவ்வளோ சமாளிப்பேன்? இத்தனை நாளா வீடா இருந்தனால சமாளிச்சேன். இது நடு ரோடு, யாராவது பார்த்தாங்கன்னா தப்பா பேசிடுவாங்க. ஏற்கனவே நம்மளால இவருக்கு நிறைய பிரச்சனை. இப்போ இப்படி யாராவது பார்த்துட்டாங்கன்னா ரொம்ப தப்பாயிடுமே. இவர் எப்படி நான் சமாளிக்க போறேன்? உன்னால நான் எம்பிட்டு காயத்தை அனுபவிச்சுட்டேன் தெரியுமா? நான் தூங்குறதே இல்ல. நேரமும் ராத்திரி உன்னையவே நினைக்கிறேன். கனவுல மட்டும் வந்துட்டு போறியே. நிஜத்துல என்கிட்ட வரமாட்டியா? என்னை விட்டு போயிடாத. வேணாம், போகாத. சார், நீங்க உங்களுக்கு நெருக்கமானவங்களை நினைச்சு என்னை காட்டி பிடிச்சிக்கிருக்கீங்க சார். யாராவது பார்த்தா தப்பா பேசிடுவாங்க. விடுங்க சார். முடியாது. நான் எதுக்கு விடணும்? என்னை விட்டு போக மாட்டேன்னு என் தலையில சத்தியம் பண்ணு. ஐயோ இல்ல சார், நான் போகணும். நீங்க எந்த தப்பாயிரு சார், நான் போறேனே. விடுங்க ப்ளீஸ், என்னை விட்டு போயிடாத. உனக்கு கெஞ்சி கேக்குறேன் சார். ஏன் சார் அழுகுறியா? வேணாம், என்னை விட்டு போயிடாத ப்ளீஸ். என்றோ யாரோ உன் கையை தொடுவான், இன்பம் துன்பம் எல்லாமே அறிவான். அன்பே அது நானாக கூடாதா? உன் காதல் என்னிடம் இல்லை, நான் பறைக்க நினைக்கிறேன் கல்லை. நீங்க அழுகும் போது எனக்கு ஏன் அழுக வருதுன்ட்டு எனக்கு தெரியல. ஆனா இப்போ உங்களை சமாளிக்க எனக்கு வேற வழி தெரியல. என்னை மன்னிச்சுக்கிறீங்க சார். இந்த காதல் என்பதே தொல்லை, உயிரோடு எனக்கு இல்லை. உன்னை நீங்கினால் எங்கே போவே நானடி. ஐயோ அர்ச்சனா, ஐயோ என்ன மன்னிச்சுக்கிறீங்க அர்ச்சனா. நான் என்ன பண்ணிட்டேன்? தப்பு பண்ணிட்டேன். சாரி. பரவாயில்ல சார், இருக்கட்டும். ஐயோ, அறிவு இல்லாம செஞ்சுவிட்டேன். மன்னிச்சுக்கிறேங்க. அடிக்கடி கண்டு போயிருது. பரவாயில்ல சார். சார், நீ பாருங்க, நான் இங்கே இருந்தால் திரும்ப உங்களுக்கு கஷ்டம் தான் சார். வேணாம் சார், நான் கிளம்பிடுறேன். அர்ச்சனா ப்ளீஸ், ஏன் இப்படியே பேசிக்கிருக்கிய? யார் சொன்னா அர்ச்சனா நீங்க அங்க இருக்கிறதுனால எனக்கு பிரச்சனைண்டு? அப்படியே கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல அர்ச்சனா, அது உங்களுக்காக நான் தாங்கிக்கிறேன். உங்களுக்காகன்னு சொல்றதை விட அணுக்காக எதை வேணாலும் தாங்கிக்கிறேன். வேணாம் சார். எப்படி சார் காயத்தை தாங்குவீங்க? ஏற்கனவே ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி ரொம்ப குழம்பிக்கிருக்கீங்க. இப்போ இதோட நாங்களும் எதுக்கு சார் உங்களுக்கு பாரம்? வேணாம் சார். நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்னால உங்களை அனுப்ப முடியாது. வேணாம் அர்ச்சனா ப்ளீஸ். நான் வந்து முன்னே சொல்லிட்டேன்ல, என் வாழ்க்கையில வர்றவங்கலாம் பாதிலே வந்துட்டு என்னை விட்டு போயிடுவாங்க. நீங்களும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? என்னால அணு இல்லாம இருக்க முடியாது. அணுனாலேயே அது முடியாது. தயவு செஞ்சு எங்க 2 பேர்த்தையும் பிரிச்சிடாதீங்க ப்ளீஸ் அர்ச்சனா. இனிமே தெரியாதனமா கூட என் வாயால அப்படி ஒரு வார்த்தை வராது. என்னை மன்னிச்சுக்கிறேங்க. இப்போ வரைக்குமே உங்களை பத்தி நான் எதுவுமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கல. அதை நான் தெரிஞ்சுக்க விரும்பிக்கிட்டா அது உங்களுக்கு காயத்தை கொடுக்க முடியும் எனக்கு தெரியும். நீங்களே ஏதோ சில விஷயங்களை மறந்து போறதுக்காகவே சில விஷயங்களை மறைக்கிறீன்னு புரியுது. அதை நான் நோண்டி நொங்கு எடுத்தா உங்களுக்கு வலிக்கும். மற்றவங்களுக்கு வலிக்கும்னு தெரிஞ்சு எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டேன். நீங்க சொல்லவே வேண்டாம். ஆனா அணுவேன்ட்டு இருந்து பிரிச்சிடாதீங்க ப்ளீஸ். சரிங்க சார். அணு மேலே நீங்கள் வச்சிருக்க பாசம் எவ்வளோ புரியுதல்னு எனக்கு இப்போதான் புரியுது. நான் வரேன். ரொம்ப தேங்க்ஸ் அர்ச்சனா.
அணுக்குட்டி முத்தம் கொடுக்கணுமா? என் செல்லம் கொடுக்க கொடுங்க. என் தங்கம், நீ இல்லாம என்னால ஒரு நாள் கூட கடந்து போக முடியாது. என்னை விட்டு போகணும்னு நினைச்சிட்டியல்ல நீங்களும் உங்க அம்மாவும். இனிமே இப்படி செய்யக்கூடாது. என்னை விட்டு இருந்துருவியா என்ன? எனக்கு தெரியும்டா செல்லம், நீ என்னை விட்டு போக மாட்ட. எங்க போனாலும் என் நினைப்பு தானே உனக்கு இருக்கும். அதே மாதிரிதான் உன்னையும் நானும் நினைப்பேன். உம்மா. சரி, நம்ம வீட்டுக்கு போவோமா? இப்போதைக்கு வாரம்னு சொல்லிட்டேன். ஆனா அங்க போனதுக்கு பிறகு என்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னு தெரியல. கண்டிப்பா அந்த பொண்ணு சும்மா இருக்காது. அடுத்து எதையாவது பிரச்சனையை பண்ணும். அதுக்குள்ள நம்மளோட வேலையை முடிச்சுட்டு இந்த ஊரை விட்டே முதல்ல போகணும். ஐயோ, இது வரும் வரும் வந்த கார்ல இவங்க என்ன போகலையா? ஐயோ, நம்மளை பார்த்துட்டு பெரிய பிரச்சனை ஆயிடுமே. இப்போ என்ன செய்யறது? அண்ணா அண்ணா சும்மா இரு. ஏங்க? சார் ஒரு நிமிஷம். ஏன், என்னாச்சு? அது இந்த இடிண்டா கொஞ்சம் பயமா. அதே மரத்துக்கு பின்னாடி. இடினா பயமா? சும்மா இரு. ஆமா, கொஞ்சம் பயம் வரும். அடிக்கடி மிரண்டு எந்திரிச்சு அணு மடியிலலாம் படுத்திருக்கேன். நீங்க அணுமடியிலையா? அப்ப அணுக்கு? அவ புயலே வந்தாலும் பயப்பட மாட்டா. ஆனா இந்த இடினா மட்டும். அர்ச்சனா 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 அர்ச்சனா. என்னங்க உங்க பேரு நீங்களே சொல்றீங்க? சும்மா இரு. அது அது அர்ஜுனான்னு சொன்னா இடி இடி விழுகாதம்மா. அதே. ஐயோ, எனக்கு உங்க நடிச்சு சிரிப்பு சிரிப்பா வருது. சரி, இடி விழுகாது. அர்ச்சனா, அர்ச்சனா சொல்லுங்க சார். போலாம். பாப்பாக்கு மலையில நினைஞ்சா காய்ச்சல் வந்துரும்ல. போலாம். வீட்ல யாரு? யாராவது செத்து வெளியே வாரீடா? யாரு இப்படி சவுண்ட்? மருமையே, வாங்க மருமையே. என்ன மாமனாரே, என்ன சரியா? ஆள ஒருபடி இறச்சிட்டியாளே. பாத்தீங்களா, வந்தவனே மருமையும் குசும காட்டுறது. என்ன மருமையே, நீனே நல்லா இழைச்சு போய் வந்திருக்க. வேலை ரொம்ப ஜாஸ்தியோ? அது என்னமோ உண்மைதே. ஆனா இத்தனை நாள் கழிச்சு மாமனாரை பார்க்க மருமையை வந்திருக்கேன். இப்படி ஆளு இழைச்சு கழிச்சு என்னண்டோ இருக்கியா? மாமியார் என்ன சோறு ஓடுறாங்க இன்னைக்கு. நான் மாமியார் மிரட்டல பாருங்க. அடுத்த வாட்டி வரும்போது பப்ளி மாஸ் மாதிரி இருப்பிய. அப்படியே உங்க மாமியார் சமைக்கிற சோறை தின்னுட்டு நல்லா குண்டு புசிக்க மாதிரி வந்துட்டாலும். என்ன மாமனாரே பொசுக்குன்னு மாமியார் அசிங்கப்படுத்தி விட்டிய? ஏன் மாமியார் சமையலுக்கு என்னவா? நல்லா ருசியா சமைப்பாளே. நீங்களே மருமகன் வச்சுக்கிறோம் ருசியா சமைக்கிறாங்க வைக்கிறாங்க. சரி, நேத்து வந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். நேத்தே வந்திருக்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு வந்திருக்கியா? என்ன மாமா தெரியாத மாதிரி கேக்குறிய? கண்மணி தானே கூட்டு வர வந்துச்சு. அதே அந்த மாதிரி கூட்டு வந்து உடனே விட்டு எதுவுமே பேசாம அதுவும் அங்கேயே அவங்க சித்தப்பா வீட்டுல கிடந்துச்சு. பரவாயில்லையே, இன்னுமே வீட்டுக்கு வரல, அங்கேயே கிடக்குது. இல்ல மாமா, அங்கிருந்து கப்பல்ல வந்தேன். அடுத்து ட்ரெயின்ல வந்தேன்ல. ட்ரெயின்ல டிக்கெட்டே கிடைக்கல மாமா. கடைசி உக்காந்துட்டு வர மாதிரிதான் இருந்துச்சு. முடியல மாமா, ரொம்ப சிரமமா போச்சு. அதே வந்தாலும் படுத்து தூங்கிட்டேன். சரி, நைட்டு பிறகு தூங்கிட்டு காலைல மட்டையை போடுவோம். சரி மாப்ள, நல்லபடியா தூங்கி எந்திரிச்சா போதும்ல. சரி வாங்க, இந்த அத்தகாரிட்ட சொல்லி காப்பி போட சொல்றேன். என்ன மாமா, நீங்களே மாமியார் செஞ்ச சோறு தின்னு நல்லா குண்டு குண்டு இருக்கிய. நாங்க காப்பி குடிச்சா இவ்வளவு பப்ளி மாஸ் மாதிரி ஊதிர பட்டுறோம் மாமா. மருமனே பாத்தியா, நல்லா கலாய்க்கிறிய. கலாய்க்கணும்ல மாமனாரே, அப்படாதான் மருமகன்ற கெத்து. சரி மாமியாரை கூப்பிடுங்க, பேசிட்டு போவோம். கூப்பிடுவான் டாடி. இந்தா ஓய், என் அம்பியா வருஷனா டீல வரிசையே.
இதுக்கெல்லாம் யார் அம்பியாண்டு பேர் வச்சாங்கன்னு தெரியல. அம்பியா யோ என்ன அடுப்புல நீயா வந்து இட்லி சுட்டுக்கு இருக்க நீ பெத்து வச்சவ என்கிட்ட ஆட பண்ணான்னு தெரியல. நேத்து காலையில போன இந்த வரைக்கும் வீடு வந்து சேரல அவ. ஏச்சி கத்தாம அமைதியாரு. யார் வந்து கண்டு பாரு. வணக்கம் மாமியாரே. மதுரையில இருந்து உங்க மருமக கண்ணே. ஓஹோ என்னடா வந்தவன் என்ன ஆளை காணாமேன்னு நினைச்சுக்கிருந்தேன். வாங்க. அதுக்கு தானே வந்திருக்கோம். என்ன மாமியாரே, மாமனாரை இறக்கி வச்சு நீங்க நல்லா குண்டு குண்டு இருக்கிய. யாரு கொண்டு கொண்டு இருக்கா? வந்தவங்கள வாங்கன்னு ஒரு வார்த்தை கேக்குறியா? உங்க அப்பெல்லாம் அவனை என்னண்டு வளர்த்தியா? அவட போட்டு வளர்த்திருப்பாங்க மாமா. யோ என் அப்பா எப்படி வளர்த்தாரு நீ வந்து பாத்தியா? கொஞ்சம் சொல்லி பாத்துட்டு போ. அதே என் மருமையும் சொன்ன மாதிரி தவிட வாங்கி போட்டுதே வளர்த்திருப்பாங்க. வளர்ந்து ஆட்டுக்குட்டி மாதிரியே இருக்க. ஆட்டுக்குட்டி மாமா. என்ன மருமனே? ஆட்டுக்குட்டின்னு சொல்லி எதுக்கு மாமா ஆட்டுனதுல அசிங்கப்படுத்திக்கிறிய? என் மாமியார் ரேஞ்சர் தெரியுமா? என்ன மாமியாரே? இப்படி நாள் அவ தொல்லை இல்லாம இருந்தப்பா. நீ எதமும் மாமியாரே மாமியார்னு வந்து நிப்ப. ஓ அப்ப இத்தனை நாள் அந்த மாமியார்ன்ற பேச்சுக்கு இடம் இல்லாம போச்சுன்னு நினைக்கிறியா? நீ கவலைப்படாதீங்க, என்ன 2.5 மாசத்துக்கு இங்கதான் கிடப்பேன். ஜாலியா சிரிச்சு விளையாடுவோம். என்ன மாமியாரே? ஆமா சிரிச்சு விளையாடுற வயசு. உங்க மாமாவே நல்லா விளையாடுறப்பல இப்ப நீங்க வந்து விளையாடுங்க. ஐயோ மாமா விளையாட்டு கவலையா இருக்கும். மரமே வந்துட்டல இனி என்ன ஜாலியா சிம்காடாதா. சரி மாப்ள நீங்க பேசிக்கங்க. நான் அந்த ஒரு சோடி போயிட்டு வரேன். அத நேரம்லாம் வீட்லயே இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு என்னத்த சொல்ல? சரி போயிட்டு வாங்க. என்ன செய்ய நம்ம குழப்பத்துல போய் பாக்கணும்ல. சரி பேசிக்கிட்டு வரேன். சரிங்க மாமா. வந்தவளை எரிஞ்சாச்சு கொடுக்காம ஒரு காப்பி ஈப்பி வச்சு கொடுத்து நல்லா கோழிகிரி அடிச்சு பழம் வச்சு என் மாப்பிளைக்கு ருசியா கூட வாய்க்கி அங்க ஹோட்டல்ல திண்டு ஒண்ணுமே என் மாப்பிளைக்கு இந்த மாதிரி எப்படி இருக்கிறாரு ஒழுங்கா குழம்பு வச்சு கொடு. எங்களுக்குள்ள வச்சு கொடுக்குற மாதிரி வச்சு அம்பது பத்தி நல்லா சுண்ணுட்டு வை. அப்படியே என் மாப்பிளைக்கு நல்லா இறங்கும். சுண்ணுட்டு தானே வச்சு கொடுக்குறேன். மாமா மாமா வேணாம் மாமா, இருக்கட்டும் மாமா. இங்க சும்மா மாப்பிள பாத்துல இருந்து செய்யணும் வாரே. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு சௌக்கியம்தான். எதிர்பார்த்து. சரி மாமியாரே, என்ன சில பல வேலையெல்லாம் பார்த்து வச்சிருப்பியோல? சரி சரி, இதுவரை பார்த்ததெல்லாம் போதும். இதுக்கு மேலேயாவது உருப்படியா இருக்கணும். ஏன்னா மருமையை வந்துட்டேன்ல, இனி மருமையை ராஜேந்தே. அப்பா நீங்க வந்துட்டா நாங்க எதுவும் செய்யாம இருப்போமா? மாமியாரே, நான் இல்லைன்னா தான் உங்களால எல்லாம் செய்ய முடியும். நான் இருந்தா எதையும் செய்ய முடியாது. என்ன எண்ணத்தை கொளுத்தி போட்டிருக்கியா? இப்போ எண்ணத்துக்கு அப்படியே போஞ்சுக்கு இருக்குன்ட்டு எனக்கு நல்லா தெரியும். மொத்தமாக தண்ணி ஊற்றி அமர்த்தி விட்டு போயிடுவேன். என்ன சரி அதெல்லாம் இருக்கட்டும். என்ன ஆளு ஒரு தினுசா தெரியறீங்களே, அழகா இருக்கீங்களே ஹீரோயினி மாதிரி. எது நான் ஹீரோயினி சொன்னாலே வெக்கப்படுறிய? வெக்கப்பட வர்ற மாமியார் உங்களுக்கு. ஏய் போடா கடுப்பு கிடப்பா காலங்கத்தலே. எங்க நான் பெத்தவ உன்னை கூட்டுறே வந்தா வீடு எங்க மாட்டிக்கிறா கூப்பிடவல. விடுங்க மாமியாரே, கல்யாணம் ஆகிற வரைக்கும் நீங்களே எல்லா வேலையும் பாருங்க. கல்யாணத்துக்கு பிறகு என் பொண்டாட்டி நான் பாத்துக்கிறேன். என்ன பொண்டாட்டிக்கிற? ஆமா நீங்க எனக்கு மாமியார், உங்க பொண்ணு எனக்கு பொண்டாட்டி தானே. கவலைப்படாதீங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கனவுல நினைச்சுக்கிட்டு தெரியுங்க என்ன? அதெல்லாம் ஒரு நாள் நடக்காது. அப்படியா? நீங்க கூட கனவு கண்டுட்டே இருங்க. என்ன எப்படி திரும்ப கனவு வாங்குறீங்க? எனக்கு உங்க பொண்ணு கல்யாணம் ஆகி 2 பேரும் சோடி ஓட்டுக்கிட்டு பைக்ல ஆளுக்கு ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு போவோம். எப்படியே பாடி பா. சரிங்க மாமியாரே, வரட்டா. லே பேரண்டி தாத்தா என்ன தாத்தா இன்னும் தூங்காம இருக்க? என்ன செய்யற? நான் தூங்காம இருக்கிறது இருக்கட்டும், நீ என்னடா ஒரு போக்கா உட்காந்துருக்கவே? ஒண்ணுல தாத்தா சும்மாதே வா உட்காரு. ருத்ர என்னடா ரூம்குள்ளே கிடக்குறியா? என்ன எதுன்னு தெரியல. எல்லாரும் ஆள் கொத்த சைடுல இருக்காங்க. உனக்கு என்னடா? ஒண்ணுல தாத்தா முந்தானத்து சண்டை நடந்துச்சுல, அப்ப அவந்தியாவை அடிச்சுட்டேன். அது அவளுக்கு வலிச்சிருக்கும்ல. ஓ வலிச்சிருக்கும்டே இப்பதே நினைக்கிறீங்களோ? தாத்தா என்ன தாத்தா நீ? அவ பேசுறது தப்புதானே தாத்தா, அதான் ஓங்கி அடிச்சுட்டேன். இப்ப அவ அங்க போய் கோச்சுட்டு உட்காந்துருக்கா. அவ சரியான ராங்கி பிடிச்சவனு தெரியும். நான் போய் கூப்பிடாம வரமாட்டான்னு தெரியும். அவ இல்லாம ஒரு மாதிரி இருக்கு தாத்தா ரூம்குள்ள இருக்கவே. அப்பனா போய் கூப்பிட்டு வாடா. எப்படி தாத்தா நானே அடிச்சுட்டு நானே போய் கூப்பிட்டு வருவா? அதெல்லாம் சரியா வரா தாத்தா. அவ பேசுறது தப்புல, அவ தப்பு வந்து அவளே வரட்டும். அப்புறம் என்ன அன்னைக்கு புடம்பிக்கு இருக்க? இல்ல தாத்தா அது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு தாத்தா. இந்தாரா கல்யாணம் எல்லாம் முடிச்சுட்டா பொண்டாட்டியை பிரிஞ்சு இருக்க முடியாதுடா. கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். என்ன பொண்டாட்டிகளை சமாதானப்படுத்துறதுக்கு எம்பிட்டா வித்தையா இருக்குடா, அதை பயன்படுத்துறா. தாத்தா என்ன பேசிக்கிருக்க? அதான்டா இப்படித்தான் கல்யாணம் ஆன புதுசுல அப்பதான் இருக்கல இப்படித்தான் கோச்சிட்டு போவா. அப்ப தாத்தா ஒரு நாள் ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தினேன். அதுல இருந்து அப்பத்தாளுக்கு என்ன கோபம் இருந்தாலும் அதையும் பயன்படுத்துவேன். அப்படியா? என்ன டெக்னிக் அது? அதை கொண்டாவே
தாத்தா போ, என்னடா போங்க, அப்புறம் போய் முன்னாடிக்கு வருவா. முடியாது தாத்தா, அது உன் காலத்துக்கு செட் ஆகும், இப்ப இருக்க காலத்துக்கு செட் ஆகுமா? போ, ஒரே வெக்கமா இருக்கிறது தப்பு. யாராவே என்னடா வெக்கப்பட்டு இருக்க? இல்லே, இதெல்லாம் தப்பு கிடையாதுடா. அப்படி இல்லன்னா எப்படா தாத்தா 3 பிள்ளைகளை பெற்றிருப்பேன் சொல்லுவாப்பா. நீ பெத்துப்ப, அந்த காலத்துல எல்லாம் வரிசையா 3 என்ன 10 போயிட்டே இருந்தாங்க, என்னால பெத்துக்க முடியுமா? வாவி அங்கிட்டு அப்ப தனியாவே நடந்து சாவு. தாத்தா அதெல்லாம் முடியாது தாத்தா, ஒரு மாதிரி இருக்கு தாத்தா. அவன் நான் தானே காதலிக்கிறேன், எத்தனை மொட்டை மாடி நின்று பாக்குறா தெரியுமா, ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு தாத்தா. அப்ப நான் சொன்னது செய்யி, ஆட்டோமேட்டிக்கா வந்துருவா. எம்புட்டு நேரம் கோவம் இருக்க போது? இல்ல இந்த பொம்பளை பிள்ளையில இப்படித்தாண்டா, போடா. இவ தாத்தா ஒரே வெக்கமா இருக்கு, நீ போடா, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் பாத்துக்கிறோம்டா, நீ இன்னைக்கு போ, நாளைக்கு பாரு 2 பேரும் சோடையத்தே வருவிய. தாத்தா நீ சரியான ஆளுது, என்ன பாக்கத்தே ஊமு குசும்பு மாதிரி. செய்யற வேலையை பத்தியா? இல்லை, சில பல வேலையில செய்யலண்டா, இன்னைக்கு உங்களெல்லாம் வச்சு இப்படி காப்பாத்த முடியுமாடா? அப்பதான் உன் பொண்டாட்டி மாதிரி இருக்கிற வயசுல நல்லா நாட்டு கட்டையாட்டா இருப்பா, அவள சமாளிக்கிறது எப்படி பெரிய இதுன்னு நினைச்சுக்க நீ. தாத்தா அந்த ஒன்னது சரி எல்லாம் சிறப்பா நடக்கும் அப்படிங்கிற சரி, செஞ்சு பாப்போம். போப்பா வெற்றி உடைக்க. விவரம் தெரியாத பிள்ளையாவளா இருக்கியா? இவங்களா இந்த காலத்துல வாழறது பெருஞ்சிரமந்தே, என்னத்த சொல்ல? ஏன் அழகி மாதிரி எவ்வளவு வருவானா? என்ன போஸ்ட் விளக்கமா பிஞ்சு போயிருங்கா? சீச்சி நம்மளும் சொல்லிருக்க மாட்டா, ஏதாவது பூனங்க போயிருக்கா, அதுக்கு சொல்லியிருப்பா. இப்ப பார்த்தா உன்னையுமே நினைக்க கூடாது அழகா. சரி எந்திரிச்சு போவோம். அப்பதான் உனக்கு என்ன அப்பதா பிரச்சனை? டாடி எனக்கு என்ன பிரச்சனைலாம் கிடையாது, இப்ப உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன் நானே. 50 தூரம் உனக்கு புத்தி மோதி சொல்லியும் திரும்ப இங்க வந்து உட்காந்துக்க இருக்க நீ. உன் புருஷன் பாவம் இல்லையாடி? இல்ல நான் தெரியாமத்தையும் கேக்குறேன், என்னமோ மாடி பழசவே மனசுக்குள்ள நினைச்சுக்க இருக்க. சொல்றி, நீ மனசார ஆசைப்பட்டதே இல்லைன்னு சொல்லல, ஆனா ஆசைப்பட்ட விஷயம் நமக்கு கிடைக்கலனா நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை ஆசைப்பட்ட மாதிரி மாத்திக்கிறணும். அதுதே வாழ்க்கை. இல்ல எனக்கு ஆசைப்பட்டதே வேணும்டா, என்ன செய்வது அது கிடைக்காத நேரத்துல? யாரு உங்க இடத்துல 3 முடிச்சு விழுந்து கிடக்கு என்ன? இதுக்கப்புறம் போய் நான் ருத்ரை மாமாவதே விரும்புறேன் புருஷன்டே சொன்னி வச்சுக்க, அதை விட கேவலமானது எதுவும் கிடையாது. ஓண்டதாண்டி கேட்டுக்கு இருக்கேன். பேசி முடிச்சிட்டல, இப்ப நான் பேசுறேன், நீ வாய் பொத்திட்டு கேளு. யாரு ருத்ர மாமா விரும்பினதமோ உண்மைதே, ஆனா என்னைக்கு அவருக்கு பதிலா, அதாவது அவர் இடத்துல என்னைக்கு அவர் தம்பி வந்தாரோ அன்னைக்கே அவர் மேல இருந்த ஆசையெல்லாம் காணாம போயிடுச்சுதேன். யாரு நான் யார்கிட்ட போய் சொல்றனோ இல்லையோ உன்கிட்ட போய் சொல்ல மாட்டேன். என்ன ஒரு உண்மையான விஷயத்த சொல்லணும்டா, கதிர் மாமாவை என் புருஷனை ஏத்துக்கிறதுக்கும் என் மனசுல நான் முழுசா இடம் கொடுத்துட்டேன். சொல்ல போனா அவரை என் மனசார நான் விரும்புறேன், ஆனா எனக்கு எல்லாத்துக்கும் நேரம் வேணும். ஆனா அப்படி சீக்கிரம் சில செஞ்ச துரோகத்தை மறக்க முடியாத பார்த்தா, அது அப்படியே பஞ்சு எப்படி புகஞ்சுக்கிருப்போம் அதே மாதிரி புகஞ்சுக்கிட்டே இருக்கு. டாரு இதெல்லாம் சரியில்லை, நல்லதுக்கு இல்ல. ஒழுங்கா கிடைச்ச வாழ்க்கைய உருப்படியா வாழ பாரு. இப்படி புருஷன் வீட்டுல வந்து உட்காந்துக்கிருக்கியே, அவங்க வீட்டுல என்ன நினைப்பாங்க தெரியுமா? ஒரு நிமிஷம் ஆகாத சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறதுக்கு. ஆனா நீ என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்கிட்டு வரணும்ன்றதே பேசாம இருக்காக. இப்பெல்லாம் செய்யாதடி, வாழ்க்கையை நாசமாக்கிக்கிறாத. சொன்னில கதிரை விரும்புறம்ண்டு, இதுக்கு மேல என்னடி வேணும்? அவன மாதிரி தங்கமான புருஷன் யாருக்காவது கிடைக்குமா? ஒழுங்கா வாழ்க்கையை வாழ்ற வழியை பாரு. என்ன மாதிரி பண்ணிக்கிறீங்கன்னா வாழ்க்கையும் வெண்ண மாதிரியும் போகும். நீ போ, உனக்கு என்ன சொன்னாலும் புரியாது. என்னடா பண்ணி தொலை. தாமரை, அம்மா என்ன தாமரை, எதுக்கு இப்படி மலையில உட்காந்துருக்க? என்னம்மா செய்ய சொல்ற? நாளைக்கு விடிஞ்சா ஆர்த்தி என் கழுத்துல தாலி கட்டிடுவியா? நான் அவனுக்கு பொண்டாட்டியே வாழணும். அம்மா என்னால அது முடியாதும்மா, என்னம்மா செய்ய போறேன்? இங்க பாரு, தயவு செஞ்சா அல்லாதடி. நீ தானே சொன்ன என் காதல் உண்மையான காதலா இருந்து கண்டிப்பா சேரும்டு. ஏதாவது ஒண்ணு நடக்க முடியும், நீ தைரியமா மனசு விட்டுறாம அமைதியா இருடி. முடியலம்மா, நானே எம்பிட்டு நேரமா இருக்கிறது. இன்னும் சத்த நேரத்துல விடிஞ்சிடும். விடிஞ்சதும் அவனுக்கு எனக்கு கல்யாணம், அவ்வளவுதான். நான் என் வாழ்க்கையில நினைச்சு வச்சது எல்லாமே கனவா போக போதுமா. யாரி அப்படிலாம் சொல்லாத. இங்க பாரு, கடைசி நிமிஷத்துல மடமேடி ஏறி நின்ற கல்யாணமும் இருக்கு, மாப்பிள்ள மாறின கதையும் இருக்குடி. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடக்கும். நாளைக்கு ஏதாவது உனக்கு நல்லது நடக்க முடியும். நீ அழுகாம தைரியமா இருடி. அந்த கடவுள் ஏதாவது. என்ன நடந்துச்சு? ஏதோ செஞ்சிருக்கேன், அது மட்டும் நல்லா தெரியுது. போனேன், போய் குடிச்சேன், அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு? ஏதோ வேண்டத வேலையை பார்த்திருக்கேன், அது மட்டும் நல்லா தெரியும். இதோட அவளை நான் மறந்துடணும். ஆமா, அவளை பத்தி நான் நினைக்கவே கூடாது. நாளைக்கு
அவ வாழ்க்கையே மாறப்போகுது. அவ யாரோ நான் யாரும் ஆக போறோம். இனி அவளை பத்தி நான் நினைக்கவே மாட்டேன். ஆனா அவளை மறக்கிறது கஷ்டம் தானே. பரவாயில்ல, என் அண்ணனுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். என் அண்ணன் தான் எனக்கு எல்லாமே. ஆமா. வீரப்பா அடிக்க எங்கயா இருக்கு? இல்லை, சத்தம் போடாத. என்ன அண்ணே, இந்த பிள்ளை என்ன மனுஷன் பேசிக்கிருக்காதியா? என்ன வேணாலும் செஞ்சிருக்கட்டும். இப்ப எதுக்கு இப்படி போங்கிட்டு வார நீ? அண்ணே, இந்த புள்ள சும்மா அந்த பிள்ளைய இதை பார்த்து பயந்து போயிருக்கு. இந்த மோசம் பயந்து போதாக்கும். ஏனே நீங்க வேற சும்மா இருங்க. ஒன்னும் ஆள் சரி கிடையாது. இனியா வெளியே தனித்தனியா அனுப்பாதியா. எப்ப பார்த்தாலும் தனியா தனியா போயிட்டு வருது. எங்க போனாலும் தைரியமான புள்ளியாட்ட வந்து போகுதுலடா. ஏன்டா நான் சொன்னா விளங்காதுனே. சரி, சாப்பிட நினைக்கிறேன். சாப்பிட கொடுத்து தூங்க வைங்க, நான் பாத்துக்கிறேன். நீ போ. எங்க மருத காணான்னு சொல்லிட்டு இருந்திய, வந்தானா இல்லையா? அவன் வந்துட்டு அப்பதைய செல்வா போய் கூட்டு வந்தியா? அது கூட்டு வந்து விட்டுட்டு எங்கிட்டு போச்சா? சரி, நான் பாத்துக்கிறேன். எல்லாரும் இருக்காங்களான்னு பாத்துட்டு போய் தூங்க வெளியே பாரு. போ, நான் பாத்துக்கிறேன். யாருங்க நீ? நானும் ஒரு அண்ணங்கிற அந்த ஒரு இதுலதான் ஒண்ணு பார்த்து செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனா தங்கச்சியெல்லாம் இருந்து எல்லாம் சரியா இருக்கணும். இதுக்கு அடுத்த பிள்ளைதான் தமிழ். அது எப்படி விவரமா இப்படி தெளிவா இருக்கு தெரியுமா? இதுக்கு மக்கூர்னி மாதிரி ஆய் மட்டும் இல்லைன்னு வச்சுக்க. நான் கிட்ட போடா, நான் பாத்துக்கிறேன். என்னோட செய்யுங்க. டேய் செல்லம்மா, என்னடா என்னத்துக்கு இப்படி உட்காந்து அழுதுக்கு இருக்க? இன்னும் எதுக்கு அண்ணே வந்துட்டு போறியா? உன்னையா நீ பிரியாணி யாரு வாங்கி தின்னுட்டாங்களா? ஏன்டா என்னாச்சு? யார் என்ன சொன்னா என் தங்கத்த? இப்படிலாம் என் செல்லம்மா அழுவலாமா? யாரு என்ன சொன்ன என் செல்லம்மாவ? சொல்லுடா செல்லம். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொம்பளை பிள்ளையிலேயே தமிழை விட உன்னையதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ எதுக்கு அண்ணனை விட்டு போற? பொம்பளை பிள்ளைய பிறந்தா என்னைக்கா இருந்தாலும் பிறந்த வீட்டை விட்டு போய்தே ஆகணும் ஒரு நாள். அப்படி கிடையாதுடா செல்லக்குட்டி. இதுதான் காலங்காலமா நடந்துக்கு இருக்கிறது. இப்படிதான் மாறிக்கிடணும். சரி, இப்ப என்ன உனக்கு எவன் கல்யாணம் கட்டி வைக்கிறேன்னு சொன்னியா? நீ எதுக்கு போற? என்னடா கோபையில எதுக்கு அண்ணன் கோவப்பட போறேன்? கோவப்படுற அளவுக்கு நீ என்னத்துல நடந்துக்க போற? அண்ணனுக்கு எப்போதுமே கோவம் வர மாதிரி நீ எதையுமே செய்ய மாட்ட. அண்ணனுக்கு தெரியாத உன்னைய பத்தி. நீ ஒரு குழந்தைடா. அண்ணனுக்கு குழந்தை மாதிரி. இந்த நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கியிருக்காங்கல்ல அர்ச்சனா, அவங்க குழந்தை எப்படி? அந்த பாப்பாக்கு வாய் பேச முடியாது. ஆனா நீ வாய் பேசுறல. அம்பதே வித்தியாசம் பாப்பாக்கு உனக்கும். என்னது இது கேள்வி? வித்தியாசமா நடந்துக்கிருக்க. வந்த மடியில படுத்த என்னென்னமோ பேசிக்கிருக்க. பேசாம தூங்குதா? சாப்பிட்டியா? பாரு, இப்ப என்ன வெண்ணி கலந்துக்கு இருக்க? யாரு உன்னைய வஞ்சா என்ன செஞ்சாங்க? அண்ணன் வந்து இப்படியா அழுதுக்கிறியா? அவனை ரெண்டு போட்டுருவோம். விடு, அண்ணன் பாத்துக்கிறேன். உங்களெல்லாம் என் சுமையா நினைச்சிருந்தா எப்பயோ உதறி தள்ளி இருப்பேன். நீங்கெல்லாம் எனக்கு கிடைச்ச வரோம். உங்களுக்கு நான் உதற போறேன். படுத்து கடிச்சலாம், ஆனா அழுவ கூடாதுன்னு
யாரு? நான்தே. ஓ, வந்துட்டீங்களா? ஆந்தேனா என் பேர் வைக்கலையோ? ஏய், கதவை தர. இப்போதான் வீட்டுக்கு வழி தெரிஞ்சோ. ரொம்ப பண்ணாத என்ன? நான் எனக்கு ரொம்ப பண்ணுறேன். இப்போதான் பக்கத்து வீட்டுக்கு வழியே தெரிஞ்சோல. கோச்சிட்டு வந்து 2 நாள் ஆச்சு. இப்போதே பார்க்கணும்னு தோணிருக்கு போல. இந்த மாதிரி பேசிக்கிருக்காது என்ன? ஆமாம் ஆமாம், நாங்கள் பேசுகிறதே அப்படி இருக்கும். சரி வந்தாச்சு. எப்படியும் பார்த்துட்டு போகவே வந்திருப்பிய. போங்க. இங்க பாரு. நான் என்ன வண்டிக்கு பார்க்கணும்? அப்பெல்லாம் பார்க்க முடியாது. ஏய், ம் ரொம்ப பண்ணாத என்ன? அதே இப்படி தூரம் நானே இறங்கி வந்துட்டோம்ல, வேற என்ன? இறங்கி வந்து என்ன பிரயோஜனம்? அடிக்கும் போது தெரியலையோ? ஏய், இங்க பாரு. முடியாது. இங்க பாருன்னு சொன்னேன். அடிச்சது தப்புதே, மன்னிச்சுக்கண்ணா. நீ கோவமா பேசுன, அதனால கோவத்துல பட்டுன்னு வச்சுட்டேன். அப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது தப்புன்னு தோணுச்சு. நீ அப்படி பேசுனது தப்புன்னு உனக்கு தோணலையா? அப்போ என்னாக காணாம போனா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பாத்தியா பாத்தியா, திரும்ப திரும்ப அங்கேயே தாண்டி வந்து நிக்கிற நீ. நம்ம பொருளை நம்ம தான் பத்திரமா வச்சுக்கணும். யாரும் வந்து நம்ம பாதுகாப்பா? மாமா, எல்லா நேரமே ஒரு பொருளை பாதுகாத்து வச்சுக்கிற முடியாது மாமா. சரி விடுங்க, முடிஞ்சு போச்சு. ஆனா உங்க அண்ணனுக்காக நீ அடிச்சிட்டீங்கல்ல, எப்படி தெரியுமா வலிச்சிச்சு? என் அண்ணனுக்காக அடிச்சுன்னு சொல்லாத வந்தியா? அந்த இடத்துல யார் தப்பு பண்ணியிருந்தாலும் யாரா இருந்தாலும் அதை செஞ்சிருப்பாங்க. இப்ப கூட நீங்க எனக்காக பேச வரல, அப்படித்தானே? சரி, அது முடிஞ்சு போச்சு. அதை விடு. திரும்ப திரும்ப அதுவே பேசாத. மன்னிப்பு கேட்டு போலாம்ன்றதே வந்தேன். மன்னிச்சுக்கண்ணா. அப்புறம் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். பூ கிடைச்சிச்சு, வாங்கிட்டு வந்தேன். வச்சுக்க. எனக்கு ஒண்ணு வேணாம். ஓவரா பண்ணாத. இப்ப என்ன? அதே மன்னிப்பு கேட்டோம்ல, என்ன நீ செஞ்ச வேலைக்கு இவனும் இப்படி தூரம் வந்து இறங்கி மன்னிப்பு கேட்க மாட்டியா? நான் கேட்டிருக்கேன். சரி, இதுக்கு மேல எப்படி கெஞ்சணும்னு எனக்கு தெரியல. அந்த பூ எடுத்து வச்சுக்க. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு உன்னைய சரிப்படுத்துறதுக்காக அந்த பூ வாங்கிட்டு வந்து கூட நீ வச்சுக்கோ. ஆனா என் மன்னிப்பு ரொம்ப உண்மையானது. அதே மாதிரி என் காதலும் உண்மையானது. சரி, நான் வரேன். நில்லுங்க. எங்க போறிய? வீட்டுக்கு போறேன். நீ நாளைக்கு வா. இப்படி தூரம் ஆசையா மல்லிப்பூ வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்றிய பாத்தியெல்லாம்? உங்களை மாதிரி ஒரு ஆளை எங்கேயுமே பார்த்ததில்ல. வேற என்னடி செய்யணும்? அன்னைக்கு ஆசையா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டேன், ஞாபகம் இருக்கா? ஏய், வேண்டாம். அதுக்கு நேரம் வரட்டும். ஏன் நல்ல நல்ல நேரம் பார்த்து தான் நடக்கணுமா? இப்படியே இருங்க மாமா. என் ஆசை என்ன, நான் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேன், இது எதையுமே புரிஞ்சுக்கிறாதீங்க. சரி, ரொம்ப கோவப்படாத. மறுபடியும் ஆரம்பிச்சிருவேன். இன்னைக்கு ஓகேவா? அதனால தானே இருக்க சொல்றேன். சரி, உனக்கு விருப்பம்டா. ஓகே தான். அன்னைக்கு நடத்த முடியாததை இன்னைக்கு நடத்தி காட்டேன். இன்னைக்கு யாருனாலையும் நம்ம 2 பேத்தையும் பிரிக்கவே முடியும். சரி போதுங்க, நான் போய் பால் காய்ச்சி எடுத்துட்டு வரேன். ஏய், அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஒன்றும் தேவையில்ல. என்ன, அன்புக்கு எந்த நேரம்னாலும் அது நல்ல நேரம். என்னடி சிரிப்பு? ஒன்றும் இல்லை, லைட்டாக பண்ணட்டுமா? அவ்வளோ அவசரம்? டக்குனு மனசு மாறிட்டீங்கன்னா நான் ஆஃப் பண்றேன். தொடங்கினால் கூசும் இடங்களா, நகங்களே கீரும் படங்களா, தேகம் என்பதென்ன ஓராடை கோபுரம், ஆடி வெல்லும் போது ஓர் காமன் போர் வரும், குறும்புகள் குறையாது, தழும்புகள் தெரியாது, காதல் தீவிரவாதி ஆயுதமானது. ஏய் பாரதி, உனக்கு என்ன பைத்தியமா? இப்ப என்ன பண்ணி கோயிலுக்கு கூட்டு வந்த? வீட்டுல தானே கல்யாணம் சொன்னாங்க. ஏன் வீட்டுல கல்யாணம் நடந்தா என்ன, கோயில கல்யாணம் நடந்தா என்ன? சொல்ல போனா கோயிலே கல்யாணம் நடக்கணும். எங்க நடந்தா என்ன, எங்க நடந்தாலும் கல்யாணம் தானே. யாரு வேர்க்கனியே என் அப்பா கங்கணம் கட்டிட்டு அலைகிறாரு. தயவு செஞ்சு வீட்டுக்கு கூட்டு போயிரு. எதுக்கு இப்ப இங்க கூட்டு வந்த? ஏன் வேர்க்கனே மனசு நொந்து போயிருக்கேன். திரும்ப திரும்ப நீ நோவடிக்காத. இன்னும் உன் மனசு ஒன்றும் நோகாது. உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே நடக்க போகுது. என்னடா உளறிட்டு இருக்க? நான் ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன். இங்க பாரு, இன்னையா நான் வீட்டுல ஏதாவது தெரிஞ்சனா என் அப்பா என்ன செய்ய வேண்டும் உனக்கு தெரியுமா? தயவு செஞ்சு இனி வீட்டுக்கு கூட்டு போ, இல்லையா நான் வீட்டுக்கே போய் தொலைகிறேன். நீ பாரு, ரெடி ஆயிட்டீல, இங்கதான் கல்யாணம். யார் என்ன சொன்னாலும் சரி. வீட்டுல அவ்வளவு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. பூரா சொந்தக்காரங்க அங்க தானடா இருக்காங்க. இங்க வந்து கல்யாணம் சொன்னா என்னடா உளறிட்டு இருக்க? நீ பாரு தாமரை, நான் உளரல. நான் சரியா தான் பேசிக்கிருக்கேன். என்ன, நான் தான் சொல்றேன், உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே நடக்க போகுது. என்ன நடக்க போகுது? என் மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுற. தெரியும். பார்த்தி, அல்லாதல என்ன வெண்ணி கழுவி இருக்க? அம்மு, உன்னை இங்க பாப்பேன் எதிர்பார்க்கல அம்மு.
கஷ்டத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக நான் வருவேன்னு சொன்னேன்ல. இப்போ உன் கஷ்டம் எனக்கு தெரிஞ்சது, அதனால வந்துட்டேன். அம்மு, இன்னைக்கு இவன் கூட கல்யாணம் அம்மு எனக்கு. ஆனா பைத்தியக்கார மாதிரி என்னை இங்க கூட்டு வந்திருக்கியா? என்னன்னு கேட்டா என்னென்னமோ உளறியா, உன்னைய காட்டுறியா? நான் ஆசைப்பட்டது எல்லாமே கனவே போயிடுச்சு அம்மு. யார் அவரதுக்கு கொஞ்சம் இருக்க? நான் தான் நீங்க கூட்டு வர சொன்னேன். அம்மு, என்னடி உளறிக்கு இருக்க? ஐயோ மாம்சே, அவுத்தோட. யார் பஞ்சு மிட்டாயி? ஆரம்பத்துல இருந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தீல, என்ன நீ பேசுறதெல்லாம் ஒரு மாதிரி தினுசா இருக்கு, ஒண்ணுமே விளங்கல, என்ன பேசுற, நீ பேசுறது எல்லாத்துலயும் ஒரு புடி வச்சு பேசுற மாதிரி பேசிக்கிட்டேன்னு சொல்லி கேட்டீல. அது எல்லாத்துக்கும் இதுதான் காரணம். சொல்ல போனா உன்னை கல்யாணம் கட்டிக்கிறதுக்காகலாம் நான் ஊர்ல இருந்து வரல, அதுலயே சொல்லிதேன் நான் வந்தேன். என்ன சொல்ற? ஆமா, நான் தான் அனுப்பி வச்சேன். நீ மருது மாமாவை காதலிக்கிறது, கல்யாணம் பண்ண விடாம அப்பா தடுக்கிறது, சாவி இதுன்னு சண்டை ஓடுறது, இது எல்லாத்தையும் நான் பார்த்தி மாமா கிட்ட எடுத்து சொன்னேன். அவருக்கு தான் காதல் கத்திரிக்கான ரொம்ப பிடிக்குமாச்சே. அதனால நீ ஒன்றும் கவலைப்படாத இல்லையா, நான் பார்த்துக்கிறேன், நான் போய் எப்படி நல்லபடியாக சேர்த்து வைக்கிறேன் மட்டும் பாருன்னு சொல்லி சொன்னார். நான் சொல்கிற இடத்துக்கு சரியாக வந்துருன்னு சொன்னார். கரெக்டான இடத்துல வந்துட்டேன். ஆனால் அப்பாவுக்கு தெரிஞ்சிருப்பேன், பாரதி சம்மதிக்க மாட்டானே, என்ன பண்ணுவிய? அது எப்படி சம்மதிக்காம போவாரு? என்னெல்லாம் உளறிக்கிருக்க? பார்த்தி, என்ன பார்த்தி, ஒண்ணுமே எனக்கு புரியல. யாரு காதலிச்சா மட்டும் பத்தாது, கல்யாணம் பண்ற அளவுக்கு தைரியம் வேணும்ல. அதான் கல்யாணம்னு சொல்லிட்டேன், மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கைன்னு சொல்லிட்டேன். பிறகு என்ன? கண்டிப்பா நீங்க சொன்னதுக்கு மருது ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டியா? அவன் நிறைய பிரச்சனை பண்ணுவியா, நிறைய பேசுவியா, என்ன செஞ்சிய? ஐயோ, இந்நேரம் அப்பா தேட ஆரம்பிச்சிருப்பாரு. என்ன அம்மு நின்னுக்கு இருக்க? யார் அப்பா பத்திலாம் நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. இப்போ உனக்கு கல்யாணம் சில ரன்னிங் மேரேஜாவே ஆயிப்போச்சு பாத்தியா? என்னெல்லாம் உளறிக்கு இருக்க? மருதுங்க அவனை எப்படி கூட்டு வந்தியா? அவன் வரவே மாட்டியா? என்ன செஞ்சிய? கூப்பிட்டா வர மாட்டாருன்னு எங்களுக்கும் தெரியும். அதனால கடத்திட்டோம். என்ன சொல்ற? ஆமா, காதலிச்ச பொண்ணவே கல்யாணம் பண்ணிக்கணும்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிருந்தா மட்டும் எல்லாம் சரியா வந்துருமா? அதே மாதிரி கல்யாணமும் முடிக்கணும். காதலிக்க தெரிஞ்சிச்சு அவருக்கு, கல்யாணமும் பண்ணிக்கணும்ல. அவர் மனசுலே காதல் இருக்குன்னு நீ சொல்ற சில விஷயங்களை வச்சு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. சரி, கடத்து கூட்டு வந்து கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாம்னு நினைச்சோம். ஐயோ ஏ வேணாம், அவன் இதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டியா? சொன்னா கேளுங்க. வேணாம் பார்த்தி, வேணாம் பார்த்தி, அப்பா அப்பா மருத கொன்றுவாரு. யாரு விண்ண மாதிரி பண்ணிக்கிருக்காத, வாயை பொத்திட்டு பேசாம இருந்த. அதெல்லாம் அப்பானால எதுவும் செய்ய முடியாது. அதுக்குள்ள உங்க கல்யாணத்தை முடிச்சிடலாம். இனி யாரும் அவங்க வீட்டில் தேடிக்க இருந்தாலும் நம்ம எங்க இருக்கோன்னு தேடுறதுக்கு அவங்க யோசிக்க மாட்டாங்களே. எடுத்த உன்னையும் நேர மருது மாமா வீட்டுக்கு தான் போவாரு. அங்கதே போய் பிரச்சனை பண்ணுவாரு. அங்க பிரச்சனை பண்ணிக்கிறதோ உங்களுக்கு இங்க 2 பேருக்கு கல்யாணம் முடிஞ்சிடும். மருதுங்க நான் அவனை பார்க்க புறப்புறே. நீ மட்டும் கல்யாணம் போன அலங்காரத்துல இருக்க, என் மாசம் இருக்க வேணாமா? நம்ம பாய்ஸ் ரெடி பண்ணிக்கிருக்காங்க, வந்துருவாப்ல. ஐயோ எனக்கு பயமா இருக்குல்ல, இன்னும் அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும். மருது வீட்டுக்கு போய் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. ஏன் எப்படி செஞ்சிய? என்ன ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. பார்த்தி, ஏன் பார்த்தி இப்படி செஞ்ச? ஐயோ இல்ல அழுகாதல, இன்னைக்கு உனக்கு கல்யாணம் லூசு மாதிரி பண்ணிக்கிருக்காத. ஒரு நிமிஷம் யோசி. மருது மாமாக்காக எம்பிட்டு அழுதுருப்ப, எம்பிட்டு துடிச்சிருப்ப. இன்னைக்கு எல்லாமே நடக்க போகுது. இன்னைக்கு உன் காதல் நெசமாக போகுது. அதை நினைச்சு சந்தோஷப்படு. இது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் மருது குடும்பத்துல என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. சும்மாவே அப்பா கங்கணம் கட்டிட்டு அலையிறாரு. இப்ப என்ன செய்ய போறாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன வேறுக்கணியே அவனை கொன்றுவே வெட்டி போட்டுருவே சொல்லி அந்த கல்யாணத்துக்கே சம்மதிக்க வச்சாங்க. அன்னைக்கு நான் பொய்யும் சொல்லிட்டேன், அதை நம்பிட்டு ருத்ர மாமாவும் போயிட்டாரு. அந்த அளவுக்கு எந்த பிரச்சனை ஆகாது. அதுக்குள்ள போய் நம்ம நின்றுவோம், நீ கவலைப்படாத. ஏய், இன்னும் போராளுறியா? யாரு அவ எங்க பொன்னாடி பண்ணி சொல்லலே வச்சுக்க ஒம்புறேன். என்னங்க சத்தியமா சொல்றேன், காலையில வரைக்கும் அவ இருந்தாங்க. அந்த ஜோடிக்கிற பிள்ளையெல்லாம் வந்து ஜோடிச்சு விட்டு இருந்தாங்க. இப்பதான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அவ காணாம போய் இருந்திருக்கா. அது எப்படி உனக்கு தெரியாம எப்படி இருக்கும்? இங்கரே மரியாதை உண்மையை சொல்லு. முகூர்த்த தூக்கினா 1/2 மணி நேரம் இருக்கு. இப்ப கல்யாணம் மட்டும் நடக்காத நின்னு வாட்சி வச்சுக்க, மான மரியாதை அப்புறம் போயிடும். அவ மட்டும் எங்க இருக்கானே இவன் கண்டுபிடிச்சான்னு வச்சுக்க, உனக்கு புள்ளே இல்லாம கண்டு திரும்ப வெட்டி போட்டுருவான். ஐயோ அத்தை, எனக்கு தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா? நெஸ்ட்டுக்குமே எங்க போனான்னு எனக்கு தெரியாது. மாப்பிள்ளைங்க அதாமட தெரியல, அவன் எங்க போனான்னு தெரியல. இப்படி முகூர்த்தத்தை வீட்டுல வச்சுக்கிட்டு எங்க போச்சு தெரியல. இங்கே வெளியில இருக்க சொந்தக்காரங்க தெரிஞ்சு போச்சுன்னா மான மரியாதை போயிடும். சட்டு புட்டு அந்த ஓடுகள் சிரிக்கி இழுத்துட்டு வா. இங்க போனாட்டு தெரியலையே, எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவன் கையில கிடைச்சா வெட்டி எரிஞ்சு போடுவேன். ஏண்டி புள்ளைய ஒழுங்கா வளர்க்க தெரியல, ஊர் நாயை விட்டுவிட்டு இப்ப எதுவுமே தெரியாது சொல்லிருக்கியா? இங்கரே இப்பவும் சொல்றேன், எனக்கு என் புள்ளையெல்லாம் கிடையாது, எனக்கு என் சாதிதான் பெருசு, என் மான மரியாதை தான் பெருசு. அதை தாண்டி வேற எதுவே எனக்கு முக்கியம் இல்ல, நீ கூட முக்கியம் இல்ல. அவ என் கையில கட்டுச்சான்னு வச்சுக்க, கொண்டந்தமா வெட்டிடுவேன். இப்ப அவ எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரியும். அவங்க போய் அவளை வச்சுக்க. இம்புட்டு நாள் அமைதியா இருந்துட்டு கடைசி நேரத்துக்கு போறாங்களோ,
அப்பெல்லாம் வாழ விட மாட்டேவல என்ன வெட்டி குருமை வெட்டி கண்டிப்பா எனக்கு நடக்கும் பாரு. அம்மா நீ சமாளிச்சுக்கிரு, நான் போய் அந்த ஒருவேளை சிரிக்கி எடுத்துட்டு வரேன். ஒண்ணு அவளுக்கும் பார்த்திபனுக்கும் இன்னைக்கு கல்யாணம் நடக்கணும், இல்லையா அவளுக்கு இன்னைக்கு கருமாதி நடக்கணும். ரெண்டுல ஒண்ணுலே நடக்கும். போன போனே பெண்ணை இருந்து பாத்துடா. புள்ளைய ஒழுங்கா வளர்க்க தெரியல, குறாளுக. அவ கையில இறக்கிட்டு முடி அப்புறம் இருக்கு. ஏய் பாய்ஸ் போதுண்டா ரெடி பண்ணதே, ரொம்ப பலபலன்னு ஆக்கி போறாதீங்க. சீக்கிரம் மாமா அனுப்பிடுங்க. மருது என்னை நான் தேடி தேடி உன்னிடம் கண்டு கொண்டேன். பொன்னிலே பூவையள்ளும் புன்னகை மின்னுதே. இப்போ புரிஞ்சுதா யார் கூட கல்யாணம்? டேய் அறிவு இருக்காடா? ப்ரோ எதுக்கு ப்ரோ கோவப்படுற? அமைதியா சாந்தம். அடியே என்ன வேலை நீங்க பார்த்து வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? நீ சொல்லாம இதுல பண்ணிருப்பாங்க அடிவீங்க. மருது சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது மருது. இன்னைக்கு என் மாமா கூட தான் எனக்கு கல்யாணம்னு நினைச்சேன். ஆனா என்னென்னமோ நடந்து போச்சு. ஹாய் புத்தடி, எதுக்கு நீ என்னை கடத்தி கொண்டு வந்திருக்கிய? நான் அந்த உன்னை காதலிக்கவே இல்லைன்னு சொன்னேன்ல, இடம் எதுக்குடி? மாம்சே கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்ன உங்க வாய்க்கு வந்தபடி பேசிட்டே இருக்கிய? நீங்க அக்காவை காதலிக்கவே இல்ல. ஆமா நான் உன்னை காதலிக்கிறேன், அது அவகிட்ட சொல்லிட்டேன் நானு. எத்தனை முறை என்ன காதலிக்கவே இல்லைன்னு சொல்லுவேன். சொல்ல இங்க இரு, இன்னொரு வாட்டி அந்த வார்த்தை சொன்னீடா உனக்கு கொன்னே போட்டுருவேன் நானு. ஏன்டா அப்படி இருக்க நீ? யாரு இதெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு. என்ன நான் உன்னை காதலிக்கவேன்னு சொல்றேன், இப்படி எனக்கு கடத்தி கொண்டு வந்து கட்டாய கல்யாணம் பண்ணணுமா? ப்ரோ இதுக்கு பேர் கட்டாய கல்யாணம் கிடையாது. தாமரைக்கும் மேஜர் வயசுதே, உங்களுக்கு மேஜர் வயசுதே, சரியா? அதனால காதலிச்ச பொண்ணவே கல்யாணம் கட்டிக்க. நான் காதலிக்கிறேன் உனக்கு யார் சொன்னது? அதான் உன் கூட நிச்சயம் பண்ணிருக்கா, அப்போ உன் கூட தானே கல்யாணம் நடக்கணும். இப்ப என்ன வெண்ணைக்கு என்ன கடத்தி கூட்டு வந்திருக்கிய? கோவப்படாதீங்க ப்ரோ, என்ன கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க. தாமரை நீங்க காதலிக்கவே இல்லையா? நீங்க உங்க அண்ணன் பேசுன்னு வாழ்ந்துட்டு இருக்கீங்க, இல்லைன்னு சொல்லல. அதுக்காக உங்களையே நம்பி உங்களை மட்டுமே மனசுக்கு சுமத்துக்கிட்ட அந்த பொண்ணை காயப்படுத்தாதீங்க. இப்போ கல்யாணம் நடக்க வேண்டிய பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டேன், என்ன உங்களுக்காக தான் கூட்டு வந்தேன். இப்போ திரும்ப அங்க போனா இந்த பொண்ணுக்கு அவமானங்கிறதையும் தாண்டி அந்த பொண்ணுக்கு என் கூட கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அப்புறம் உங்க காதல். ப்ளீஸ் மாமா தயவு செஞ்சு என் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறங்க. அதுக்கு பிறகு வர பிரச்சனை பூரா பாத்துக்கிடுவோம். ரெண்டு பேரும் படிச்சிருக்கீங்களா? இப்படி இருக்கியா? டேய் நீ என்னடி படிச்சிருக்க? சொல்ல வேண்டியதானே? இங்க நடக்கிற எந்த விஷயமே எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், வாழ்ந்தவும் கூட தான் வாழணும்னு நினைச்சேன். நேத்து ராத்திரி கூட வந்து என்கிட்ட பேசுறியே, மறந்துட்டியாடா? நான் பேசணும்னா? ஆமாடா பொறுக்கி நாயே, குடிச்சிட்டு வந்தேன். நான் தான் வேணும்னு நீ சொன்னடா. வெக்கத்தை விட்டு சொல்ற முத்தலாம் கொடுத்தியடா. ஐ லவ் யூ சொன்னியே, அப்ப கூட உனக்கு புரியலையடா? இங்க பாரு ப்ரோ, உன் மனசுல காதல் இல்லாமலாம் நீ இந்த அளவுக்கு நடந்துக்க மாட்டேன். என்ன இங்க இதை விட்டா வேற உனக்கு எப்பவுமே சான்ஸ் கிடைக்காது. என்ன தாலி கட்டி முதல்ல உன் பொண்டாட்டியாக்கு, அதுக்கு பிறகு வர பிரச்சனை பார்த்துக்குவோம். தாலி கட்டி பொண்டாட்டி ஆக்கிக்கணுமா? என் அண்ணனுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? என் அண்ணன் மான மரியாதை போறதுக்கா? இவன் அப்ப என்னென்ன பேசுவேன் தெரியுமா? இப்ப நீங்க கடத்தி கூட்டு வந்ததுக்கு இனி என்னென்ன சொல்ல போறாங்களோ, என்னால இவ கழுத்துல தாலி கட்ட முடியாது. மாமா ப்ளீஸ், இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. என் அக்கா உங்களை எந்த அளவுக்கு காதலிக்கிறாண்டு உங்களுக்கு தெரியாதா? அதே அளவு தான் நீங்களும் என் அக்காவை காதலிக்கிறீங்க. ஆனா நீங்க என் அப்பாவுக்கு பயப்படுறீங்க, அது என்னால புரிஞ்சுக்கிற முடியுது. என் அப்பாவுக்கு பயந்து என் அக்காவை இழந்துடாதீங்க, அப்படிதான் உங்களுக்கு சொல்லுவேன். ப்ளீஸ் மாமா, உங்களைவே நினைச்சு அவ ஒவ்வொரு நாளும் செத்துக்கு இருக்கா. இப்போ திரும்பவும் கல்யாணம் நடக்கிற இடத்துக்கே கூட்டு போனா ஒன்றும் செய்ய மாட்டாங்க, பிடிச்சி என் பார்த்தி மாமா கட்டி வச்சிருவாங்க. ஆனா வாழ்க்கை முழுசும் காயப்பட்டு கஷ்டத்திலே வாழ போறது நீங்க தான். தயவு செஞ்சு தாலி கட்டுங்க. புடிங்க மாமா தாலிய. இதை விட்டீங்கன்னா அடுத்து உங்களால எப்போதுமே தாமரை கொடுத்த தாலி கட்ட முடியாது. காதலிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுலதான் காதலோட வெற்றியே இருக்கு. தயவு செஞ்சு தாலி வாங்கி கட்டுங்க. இதுக்கு பிறகு என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். ப்ளீஸ். ஒருத்தவங்க சொல்றீங்களே காதலிக்கவே இல்லைன்னு, தாமரையோட முகத்தை பாருங்க, நீங்க தாமரையை காதலிக்கவே இல்லை. ப்ளீஸ் மாமா, எனக்காகவாது என் அக்காவை கட்டிக்கிறங்க. உங்க காரணம் என்னன்னாலும் நீ ஏன்டி அவன் கல்ல விழுகிற? அவனுக்கே என் மேல விருப்பம் இல்லாத போது அவன் எப்படி தாலி கட்டுவியா? வேணாம் வேணாம், கடைசி வரைக்கும் நான் எப்படியே இருந்துட்டு போறேன். எனக்கு யாருமே வேணாம். நீ பேசாம இரு, நான் பேசுறேன். மாமா மாமா கட்டு ப்ரோ, என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். தைரியமா கட்டுங்க மாமா. உலகே அழிஞ்சாலும் உன்னுருவம் அழியாதே.
உன்னால நான் நிறைய காயத்தை தான் அனுபவிச்சிருக்கேன். எனக்கு நீ கொடுக்குற சந்தோஷம்னா என் கழுத்துல நீ போடுற மூணு பிடிச்சது. இதுக்கு பிறகு என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு பரவாயில்ல. ஆனா உன் கையால தாலி கட்டிக்கிறணும். கட்ட மருது கட்டுடா. மாமா என்ன மாமா யோசிச்சிருக்கிய? கட்டுங்க. நேராகுது மாமா. இந்நேரம் வீட்டுக்கு தெரிஞ்சிருக்கும். கட்டுங்க. கட்டுங்க மருது. சர்வமங்கள